Hey guys, what's up and welcome back to 𝚒𝚐𝚗𝚘. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த மாதிரி ஒரு நியான் லைட் எஃபெக்ட் ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் ரொம்ப ஈஸியாக எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியான வீடியோ. ஸோ முடிஞ்சாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போஸ்டர்ஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போடலாமே, இட்ஸ் ஃப்ரீ மேன். ஸோ அந்த லைக் பட்டனை ஹிட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. ஓகே, வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருக்குது. அண்ட் கலர் ஸ்மூத்னஸும் அவ்வளோ இல்லை, அங்கங்கே டாட்டாக இருக்குது. ஸோ இமேஜோட ஸ்கின்னை வந்து முதல்ல நம்ம வந்து ஸ்மூத்னஸ் பண்ணோம். ஸோ ஸ்மூத்னஸ் பண்ணால் அந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக போயிடும். ஸோ ஸ்மூத்னஸ் எப்படி பண்ணுறது, இமேஜை எப்படி வேறு லெவலில் வந்து எடிட் பண்ணுறது, ஹெச்டி குவாலிட்டி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எப்படி ஒரு இமேஜோட ஸ்கின்னை வந்து ஸ்மூத்னஸ் ஆகும், ஹெச்டி குவாலிட்டியில் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்கின்னை வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் டோனை வந்து பக்காவாக வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து பிஃபோர் த ஸ்கின் டோனு, இது வந்து ஆஃப்டர் த ஸ்கின் டோனு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் நம்புகிறேன். இது பிஃபோர் த ஸ்கின் டோன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் த ஸ்கின் டோன் வந்து எவ்வளோ ஸ்மூத்னஸாக எவ்வளோ வேறு லெவலாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஜூம் பண்ணுறேன். இது பிஃபோர் எவ்வளோ டாட்டாக ரொம்ப மோசமாக இருந்தது. ஸ்கின் டோனே நல்லா இல்லை. ஆஃப்டர் வந்து ரொம்ப ஒயிட்டாக ரொம்ப வேறு லெவலாக வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் அந்த எடிட்டிங் மூலிமா தான் பண்ணேன். அந்த எடிட்டிங் லிங்க் தான் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி இருந்த ஸ்கின் டோனை இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வெறும் அந்த எஃபெக்ட் மூலிமா சேஞ்ச் பண்ணி தான். அந்த வீடியோ லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இத்தனை வாட்டி சொல்கிறதுக்கு காரணம் வந்து ரொம்ப ஈஸியான வீடியோ. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து உங்கள் இமேஜை வந்து ஒரு ஹெச்டி குவாலிட்டியில், இந்த மாதிரி மொக்கையாக அந்த குவாலிட்டியிலேருந்து ஹெச்டி குவாலிட்டி வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த எஃபெக்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது மேலே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு -100க்கு செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு -31க்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 25க்கு செட் பண்ணிவிட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி கிளிக் பண்ணிவிட்டு கிளாரிட்டி வந்து ஒரு 6க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைலைட்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட்டை வந்து ஒரு கொஞ்சமாக வந்து ஏற்றிக்கலாம். ஒரு 60க்கு செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து ஒரு -4க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. இது பிஃபோர் ஆஃப்டர். நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பிஎன்ஜி கொஞ்சமாக பெருசாக்கிடலாம். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃப்ளிப் ரொட்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தேர்டாக இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டில் இருந்து ரைட்டில் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போது இந்த இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது எரேசர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது, அதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு அந்த ஸ்கின்னுக்கு மேலே தான் வந்து இருக்கணும். அதே மாதிரி மேலே இதே மாதிரி இருக்குது. ஓகே, அகைன் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் எல்லாம் நான் வந்து இந்த எஃபெக்ட் வந்து பட்டிருக்கு, அந்த பிஎன்ஜி. ஸோ அந்த பிஎன்ஜி அந்த இடத்துல பட தேவையில்லை. அதே மாதிரி ஐப்ரோஸ்க்கு மேலே இருந்தால் போதும், ஐஸுக்கு கொஞ்சம் கீழே இருந்தால் போதும், ரொம்ப மேலே வேண்டாம். ஐஸுக்கு கொஞ்சம் கீழே இந்த மாதிரி இருந்தால் போதும். கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிங்க. ஓகே, எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம்.
ஓகே சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து எடுத்துக்கங்க. இதில் க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து எந்த டிசைன் எடுக்க போகிறேன்னா தண்டர் வந்து எடுத்துக்கலாம். ஓகே தண்டரை மட்டும் கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே இப்போ தண்டரை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இதை நம்மளுக்கு வேணுன்ற இடத்துல கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ யூஸ் பண்ணிங்க. நான் வந்து தண்டரை வந்து எடுத்துருக்கேன். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரீடச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீடச், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ஐ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஐ கலர், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போது அந்த சர்க்கிளை வந்து கரெக்டாக வந்து அந்த ஹைக்கு மேலே படுற மாதிரி செட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஐ மேலே தான் இருக்கணும். ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஐக்கு மேலேயே இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். இது வந்து லென்ஸ் கொடுக்குறோம் அந்த இமேஜுக்கு. ஸோ இமேஜ் பார்க்க இன்னும் நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே அகெயின் அந்த லென்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஏகப்பட்ட லென்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கா, அது பக்கத்துலேயே பாருங்களேன் இன்னொரு லென்ஸ் இருக்குது ப்ளூ கலரில். இந்த லென்ஸை கிளிக் பண்ணிங்க. அகெயின் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 29க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிடுறேன். ஓகே இப்போது எரேசர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஐஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து மேலே எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போய் செட் ஆகிடும். பார்த்தா தெரியும் இது வந்து ரொம்ப வெளியே வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஐஸுக்கு ஏற்ற மாதிரி மேலே லைட்டாக எரேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து அந்த ஐஸ் வந்து கரெக்டாக உள்ளே போய் செட் ஆகிடும். இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணுறேங்க. ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏர் கலர்னு இருக்கும், ஏன்னா அந்த ஸ்கின்னுக்கு வந்து மேட்ச் ஆகலை. ஐ மீன் அந்த ஐஸோட லென்ஸ் வந்து மேலே இருக்கல, அந்த லைட்டிங் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ட்ரிக் வந்து பண்ண போகிறோம். என்ன ட்ரிக்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஏர் கலர்னு இருக்கும், ஏர் கலர், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர்லேயும் வந்து நிறைய பட்டிருக்கும். ஸோ எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணுறங்க முதல்ல. ஓகே எரேஸ் பண்ணியாச்சு. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கலர் கிரேடியன்ட் இருக்கா, ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டில் பாருங்களேன், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ளூ கலர் இருக்கா, ஸ்கை ப்ளூ, இந்த ஸ்கை ப்ளூ கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி ஒரு 27க்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கம்மி பண்ணி ஒரு 60க்கு செட் பண்ணலாம். ஓகே இப்போது இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். இப்போது ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லென்ஸ் இருக்குல்ல, அந்த லென்ஸுக்கு மேலே வந்து லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே இதே மாதிரி செகண்ட் ஐஸ்லையும் பண்ணலாம். ஓகே இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். இது வந்து பிஃபோர், அந்த ஐஸ் லென்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது ஆஃப்டர் வந்து அந்த ஐஸ் லென்ஸை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐஸ் லென்ஸு கலரை வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப வேலைலாம் வந்திருக்கு. இப்போது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே இப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கலாம்.
இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த வித சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இந்த ப்ரீசெட் தான் அது. ஸோ இந்த ப்ரீசெட் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். பட் ப்ரீசெட் வந்து பாஸ்வேர்டு போட்டு லாக் ஆகிருக்கும். ஸோ என்ன பாஸ்வேர்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்வேர்டு வந்து ஒரு 4 டிஜிட் நம்பரு. அந்த 4 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் வந்துட்டு போகும். அதேமாரி அடுத்த 2 டிஜிட் நம்பர் வந்து இன்னொரு இடத்துல வந்துட்டு போகும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி தான் நான் வந்து ஐ கார்டில் கொடுத்துருப்பேன். பாஸ்வேர்டு 1ன்னு சொல்லிட்டு 2 நம்பர் இருக்கும், பாஸ்வேர்டு 2ன்னு சொல்லிட்டு 2 நம்பர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 2 நம்பர், செகண்ட் இருக்க 2 நம்பரையும் எடுத்துகிட்டு அந்த ஃபைலில் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ப்ரோ எவ்வளோ பெருசாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ போல ப்ரோ, எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒன்றும் வேணாம், கமெண்ட்டில் இது கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணி அதை எப்படி ப்ரோ எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டோன்ட் வரி, நான் இருக்கேன். ஓகேவா? இப்போது மேலே அந்த இருக்குல்ல ப்ரீசெட்டுக்கு மேலே 3 டாட் இருக்கா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் காப்பி ஹீலிங் மாஸ்கிங் ஆஸ் யூஷுவல் 3த்தையும் டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது பிக்சார்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறங்க. பூம், இது வந்து பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இப்போ நான் இமேஜ் ஜூம் பண்ணுறேன், எவ்வளோ அட்ராக்டிவாக எவ்வளோ வேறு லெவலாக வந்துருக்கு பாருங்களேன். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். அந்த பிளாக் கலர் ஸ்கின் டோனுக்கும் அந்த எஃபெக்ட்டுக்கும் இமேஜ் பார்க்க வேறு லெவலாக இருக்குது. இதில் மெயின் விஷயமே என்னென்னா, நம்ம அந்த ஸ்கின்னை வந்து ஸ்மூத்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு லெவலில் ஸ்மூத்னஸ் பண்ணனால தான் இமேஜ் பார்க்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதில் மெயினே வந்து நீங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணியிருக்கணும் இந்த ஃபோட்டோ எடிட்டிங்க்கு. நீங்கள் இந்த ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்கு கொடுத்துருப்பேன். எப்படி ஒரு இமேஜை ஸ்மூத்னஸாக, ஸ்கின் எப்படி ரொம்ப ஸ்மூத்னஸாக வேறு லெவலில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது இந்த வீடியோக்கு. ஸோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப வேறு லெவலாக எப்படி உங்கள் இமேஜ் ஸ்கின்னை எப்படி மேக் பண்ணுறது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக இன்ஸ்டாகிராமில் இருக்கிற வீடியோ. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஃபோட்டோ எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி லைக்ஸு சும்மா பிச்சு வச்சுக்கோங்க. அண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்ணுறீங்க, அசிங்கமாக இருக்குதா? நீ நியாயமாக என்னடா பண்ணும்? கீழே இருக்க லைக் பட்டன், எனக்கு அது ஒன்று தான் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த லைக் பட்டனை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ. ஸோ அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுறேங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, tada, bye bye from SD.